பொள்ளாச்சியில் மூட்டை மூட்டையாக கொட்டப்படும் கழிவுகளால் நோய் வரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் காந்தியம்பாளையம் கக்கடவு பகுதியை ஒட்டிய பாறைக்குடி பகுதியில் பல ஆண்டுகளாக மூட்டை மூட்டைகளாக கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளன. அண்மையில் பெய்த மழையின் காரணமாக குப்பையிலிருந்து துர்நாற்றம் வீசுவதால் கிராமத்தினர் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். இது தொடர்பாக அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கழிவுகளை அப்புறப்படுத்தி தோட்டத்து உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் ரோடுங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் கக்கடவு, காணியாலம்பாளையம், வலசப்பாளையம், குளத்துப்பாளையம் அதில் இருக்கிற கிராம மக்கள் பூராமே கோவைமுத்தூர் மெயின் ரோடு போகிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வழிங்க. இது பக்கத்தில் இவங்க இந்த தோட்டத்துக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேஸ்ட்டு கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. இது இவ்வளோ நாள் தெரியலைங்க. இப்போ மழை பெஞ்சங்காட்டி அது வெளியே வந்துடுது, ஸ்மெல்லு வெளியே வந்துடுது. இப்போ ஒரு வார காலமாக பார்த்தீங்கன்னா ஈலோட தொல்லை பக்கத்தில் குடியிருப்பு வாசிகளால் ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க. அந்த வேஸ்ட்டெல்லாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வர்ற வேஸ்ட்டு மாதிரி தெரியுது. கேரளா மருத்துவ கழிவுகள், கோழி கழிவுகள், இந்த பக்கத்தில் இருக்கிற கம்பெனியில் இருந்து எதாவது கொண்டு வந்து கொட்டியிருக்காங்களா, இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60-70 லோடுக்கு மேலே கொட்டியிருக்கிறாங்க. இதனால் பக்கத்தில் வந்து நோய் வரக்கூடிய அபாயம் இருக்குதுங்க. இது வந்து அதிகாரிகள் வந்து இதை ஆய்வு செய்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன்.